Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில சேக்குற மாதிரி சாஸ் எதுமே சேக்காம வீட்ல இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். காளான், முட்டைகோஸ், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, சோள மாவு, மைதா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, கார்ன் சிப்ஸ். அவ்வளோதாங்க. வாங்க இப்போ காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காளானும் முட்டைகோஸும் வச்சு ஒரு பக்கோடா ரெடி பண்ணோம். அதுக்காக நான் 200 கிராம் காளான், 200 கிராம் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். கடையிலலாம் காளானை விட முட்டைகோஸ் தாங்க அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சம அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முட்டைகோஸையும் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே எனக்கு 2 கப் வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சு காளானை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னே ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகும். இப்போ முட்டைகோஸை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டுமே 2 கப் வந்திருக்குங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது 200 கிராம். இப்போ 1/2 கப் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம். அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ கூட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் அழுத்தி பிசையுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டோன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அதில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. இப்போ பக்கோடா பதத்துக்கு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம பக்கோடா போட எண்ணெய் காய வச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ அதில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். மெதுவாக போடுங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வரட்டும். பாருங்கள், 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கோடாவும் நான் பொரிச்சு கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கையிலேயே இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காளான் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க. கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது எனக்கு 1/2 கப் வந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நம்ம சாஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. மசாலா ஸ்மெல் போகட்டும். அதுக்குள்ளே இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா திக்னஸ்க்காக தாங்க. நம்ம காளான் ரோட்டு கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட், அதே திக்னஸ் இது சேர்த்தா கிடைக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பக்கோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு, மசாலாவில் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக காளான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடையிலலாம் இப்படி தான் நம்மளுக்கு தருவாங்க, அது போலயே இன்றைக்கி நம்ம செய்யலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கு, அதை மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக நான் கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம கலந்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு வாட்டி காளான் மசாலா சாஸ் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.